ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதோ அங்கே தெரியுதா உங்களுக்கு? அதோ அது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு லேப்டாப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு லேப்டாப்ன்ட்டு. பட் நான் எதுக்கு இது காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் இப்போ எதுக்கு அந்த லேப்டாப் காமிச்சேன்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹோம் லேப் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்னென்ன ஐட்டம், என்னென்ன கேஜெட்ஸ் நான் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சர் வீடியோஸ் வி கோனா பில்ட் அவர் ஓன் ஹோம் லேப். ஒரு ஹோம் லேப் மட்டும் கிடையாது, வாட் ஆர் த திங்ஸ் தட் கேன் பி பாசிபிள் வித் திஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் என்னென்ன இந்த ஹார்ட்வேர்ஸில் நம்ம என்னென்ன ஒன்று இன்டெகிரேட் பண்ணலான்றதை பொறுத்து நம்ம வந்து புது புது ஸ்டெப்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். சிலது இப்போ இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் சிலது வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன், ஸோ அது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து என்னென்னட்டு நோட்டிஃபை பண்ணுறேன். இப்போ என்னென்னட்டு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் ஆர்டர் வந்த பின்னாடி அதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து லேப்டாப் காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா, அதுக்கு ஃபஸ்ட் நான் லைட்டு போகணும். லைட்டு போகலன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது. ரவுட்டர் வச்சு நான் லாஸ்ட் இயர் எங்கள் காலேஜில் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ்டிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் இங்கே வந்து சும்மா குப்பையாக கிடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதில் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு யூஸ் ஆகாத சார்ஜர், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இங்கே ஒரு அதுவும் வெட்டி தாங்க. இந்த ஒரு மோட்டர் ட்ரைவு, யூஎஸ்பி போர்ட், இது ஒரு பழைய லேப்டாப்போட மவுஸ், அந்த கிளிக் பட்டனு, இங்கே வந்து ஒரு மவுஸு, பழைய மவுஸோட இது கண்ட்ரோலர், இதெல்லாம் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இதோ இங்கே இருக்குது. இது இந்த சைடு வைக்க, இது இந்த சைடு வைக்க. நமக்கு வந்து இங்கே தான் என்ன இருக்குன்னா ஒரு மானிட்டர். இந்த மானிட்டர் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஜஸ்ட் வந்து வச்சுருக்கேன். நான் இதோட கதையை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மானிட்டர், தென் ஒரு PS3, இந்த மானிட்டர், ஒரு PS3, ஒரு பிரிண்டர் இருக்குது. வந்து இதெல்லாம் எப்போதுமே தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் கிடைக்கிது. இந்த இது ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா. இதோட பேக் ஸ்டோரி என்னென்னா, அது ஒர்க் ஆகுமானும் தெரியாது, எப்போ லாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு எனதே இல்லை. எனதாக இருந்தால் தான் அது எப்போ ஒர்க் ஆச்சுன்னு எதுன்னு எனக்கு தெரியும். இது என்ன ஆச்சுன்னா, எங்கள் சீனியர்ஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு 3rd ஃப்ளோரில் இருப்பாங்க. அவங்க வந்து இதை வெளியே குப்பையில் தூக்கிட்டு போய் போட போயிட்டாங்க. என் செல்லத்தை எதுக்கே குப்பையில் போடுறீங்கன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க, அந்த பிரிண்டர் வந்து சர்வீஸ் பண்ணணும், இந்த PS வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இந்த மானிட்டருக்கு கேபிள் இல்லை, டிஸ்பிளே கேபிள் இல்லைன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஆனால் அதை அப்போ வாங்கி வச்சு ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணல, வாங்கி அப்படியே மூலையில் கிடக்குது. இப்போ தான் வந்து அதை எடுக்கிறேன், இப்போ தான் எடுக்கிறேன். லிட்டரலாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்குமே எடுக்கல. அப்போ இருந்தால் அங்கே எதாவது இருக்குது, இப்போ தான் திருப்பி எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டு எனக்கும் தெரியல. ஏதோ பண்ண ஒரு ஃப்ளோவில் கிடச்சி ஏதாவது பண்ணுவோன்ற ஒரு ஐடியாவில் வந்து இப்போ பண்ணலான்ட்டு எடுக்கிறேன். தென் இதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அதை வச்சுருக்கேன், அது என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபால் டேப். இது பின்னாடி இருக்கிறது நேற்று தான் கழட்டினேன். இது வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகாது, சரியா. இதையும் இங்கே ஓரமாக வைப்போம். அதில் டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா வந்து தேவைப்படுதுக்கு. அது வேறு என்ன, சில சென்சார்ஸ்லாம் வச்சுருக்கேன். பழைய ரேம் இருக்குது, அந்த ரேம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த ரேம் வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள ஒரு பழைய ஐபாட், இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு கூட தெரியாது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. இது அதுக்கப்புறம் இது இந்த டேபோட பேக் கவரு. பசிக்கு வேறு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, ஆர்டர் வேறு வந்துச்சு, நான் ஒன்றும் சாப்பிடக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. 3 மணிக்கு உட்காந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு அடாப்டர் வாங்கினேன். ரீசெண்டானா ஒரு இது வாங்கி ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன்.
இந்த அடாப்டர் இது வந்து நான் சைபர் செக்யூரிட்டிக்காக வாங்கினேன் இந்த அடாப்டரு. ஸோ இது வந்து பத்திரமா எங்கே கிடைக்கும், தூக்கி போட மனசு இல்லை. தென் ஏன் இங்கே நோட் எம்சியூலாம் இருந்துச்சு ஐயா. இங்கே பார்த்தீங்கன்னா நோட் எம்சியூ, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் மாடியூல், இது 2 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டா ஏதோ ஒரு இருக்குமே, இது நம்ம பேட் யூஎஸ்பியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்று. இதோட இது 4வது டைம் வாங்குறேன். ஒவ்வொரு டைம் வாங்கும் போதும் ஒன்று யாருக்காவது கொடுத்துருவேன், இல்லைனா எங்கேயாவது போட்டுருவேன். எனக்கு இதே வேலையாக போச்சு. கொடுத்துட்டு யார் கொடுத்தன்றதே மறந்துட்டேங்க சில இதெல்லாம். அடுத்து வேறு என்ன வச்சுருக்கேன், ஒரு ஆர்டினோ நானும் வச்சுட்ருந்தேன், அதை காணும். ஒரு IR இதெல்லாம் வந்து நான் இப்போ புதுசாக ஆர்டர் போட்டேன். சிலது ஆர்டர் வேறு போட்டிருக்கேன், அது வேறு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பழைய மவுஸ், இது அடிக்கடி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ஜ் அடாப்டர், அதுவும் அந்த லேப்டாப் இருக்குல்ல அதோட ஒரு சார்ஜர். ஆனால் எனக்கு இன்னொரு சார்ஜரே கிடச்சிடுச்சு, ஒரு புது சார்ஜரே கிடச்சிச்சு. ஸோ நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ESP வச்சுருக்கேன், ESP கேமரா மாடியூல் வச்சுருக்கேன், ஒரு அஸ்கி லென்ஸு, இங்கே வந்து ராஸ்பெரி பை 4 இருக்குது. தென் இங்கே கீழே கிடக்க பாருங்கள், வெட்டி டப்பாவா, டப்பா தான். கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்னும் நிறையா வச்சுருப்பேன். இதுக்குள்ளே சில காம்போனன்ட்ஸ் வச்சுருக்கேன், என்னென்ன காம்போனன்ட்ஸ் கூட தெரியாது. அதில் இதில் சிலது வந்து இங்கே சார்ஜ் வர இந்த சில காம்போனன்ட்ஸ்லாம் எனக்கு அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தர சொல்லி சொன்னார், அதுக்கும் வாங்கிட்டு வந்தது. பார்த்திங்கன்னா ஆர்டினோ, இது ஒரிஜினல் ஆர்டினோ. இப்போ வந்து சில காம்போனன்ட்ஸ் காமிச்சிருப்பான், இன்னும் சிலது வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிலது என்னென்னா இந்த 3 இன்ச் டிஸ்பிளே ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாரா ஆர்டர் போட்டிருக்கேன், இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு. வேறு என்ன ஆர்டர் போட்டிருக்கேன், சிலது ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மெயின் திங் சொல்லணும், நான் தான் இந்த டெக்குன்றது ஒரு ராபிட் ஹோல் மாதிரி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குவோம், வாங்கிட்டு வந்து சரி இதோட இது பெட்டராக இருக்குமே அப்படின்ட்டு இன்னொன்று வாங்குவோம், அதோட இன்னொரு பெட்டராக இருக்கும், அது வாங்கிக்கிட்டு இருப்போம். அப்படியே மாற்றி வாங்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தா என்ன தெரியுமா ஆகும், சைடில் உங்கள் காசு காலியாகிட்டே இருக்கும். இது மாதிரி தான் எனக்கும் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ. பட் எனக்கு இருந்தாலையும் நான் வீட்டில் கேட்குறதில்ல, அதனால் வந்து எனக்கு செலவு பண்ணுறதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் நான் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்லி ஃபார் டெக். மற்ற இதுக்கெலாம் வந்து வீட்டில் தான் ஒன்று நம்பியிருக்கேன், சாப்பாட்டுக்கெலாம் வீட்டில் தான் நம்பியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் மக்களே. ஐயோ வேறு ஏதோ எழுதி வச்சுன்னு பேசணுன்ட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தான், இன்னும் நிறையா வருது. அது வரதெல்லாம் வந்து பெருக்கி போட்டு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு பெரிய ஸ்டஃப் பண்ணணும். மெயினாக சைபர் செக்யூரிட்டி டெக் இந்த ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரிலேட்டடாக தான் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகே, see you, டாட்டா பை.